தமிழ்நாட்டு அரசியல் சூடு பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுச்சேரி அரசியல் சூடு பிடிச்சிருக்கு. தொகுதி பங்கீடு தாவேகா வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எந்த கட்டத்தில் போயிட்டு இருக்கு சார்? எந்த கட்டத்தில் தவிர எந்த குழப்பத்தில் இருக்கிறது என்றுதான் கேட்க வேண்டும். காரணம், ஒரு சீட்டுக்கு காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. அங்க காங்கிரஸ் எல்லாமே தோக்க போகுது. காங்கிரஸ்காரர் யாரும் டிஎம்கே வேலை செய்ய போறது, டிஎம்கே யாரும் காங்கிரஸ் வேலை செய்ய போறது. குழப்பம் என்றால் அது ராகுல் காந்தியினால் வந்த குழப்பம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜயுடன் தொடர்பில் இருந்தார். ஈவன் திமுக அலைன்ஸ் டாக்ஸ் நடக்கும் போதே தொடர்பில் இருந்தார். பாண்டிச்சேரியில நம்ம 2 பேரும் கூட்டு வச்சுக்கலாமான்னு கேட்டு நிறைய பாஜக தாவேகாக்கு வந்திருக்காங்களே, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதான். அது எல்லா கட்சியிலிருந்து வராங்களே. பாஜகவுன்னு ஏன் சொல்லுங்க, திமுக இருந்து வரப்போறாங்க, பார்த்துட்டே இருங்க. திமுக லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணட்டும். திமுக லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் சில வெறுப்பாளர்கள் கண்டிப்பாக எப்படி விஜய் சொன்னாரோ, ஒவ்வொரு குடும்பத்திலும் விஜய் இருக்கிறார், விஜய் இருக்கிறார் என்று ஒரு விஜயன் வந்தாலே போதுங்க ஒவ்வொரு திமுக குடும்பத்திலிருந்து. அதிமுகவிற்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் தான் சண்டையை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடக்கு தள்ளப்படும் நகர பகுதிகளில் எப்பவுமே எதிர்கட்சியாக இருந்தால் கடைசியில் தான் வரும். ஆனா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கடைசியா இருக்குது. அசிங்கமா இருக்குது. ஸ்டாலினை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது, பரிதாபமா இருக்குது. உதயநிதி பெயர் வரும் மட்டும் விஜய் பெயர் வராது. விஜயனுடைய தொகுதி எங்கு என்றால் உதயநிதி தொகுதியை பார்த்துதான் விஜய் தன்னுடைய தொகுதியை அறிவிப்பார். அப்படிங்கிறது என்னுடைய சூட்சமான ஒரு எண்ணம். காரணம் என்ன என்று கேட்டால், 2026 பொது தேர்தல் தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவர் விஜய்க்கும் மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதிக்கும் தான் போட்டி. சார், இப்படி ஒரு பக்கம் இல்லை, கனிமொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல கட்சிக்குள்ள, அதனால அவங்க கனிமொழியை பத்தி பேசாதீங்க. அந்த அம்மா பாஜகவோட தொடர்பில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், திமுக ஒரு பெண் ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஆடுவாங்க. மகாராஷ்டிரால எப்படி விரோத உத்தவ் தாக்கரேக்கு எதிர்த்து வந்தாங்களோ அதே மாதிரி எழுதி வச்சுங்க. சப்போஸ் இஃப் கனிமொழி கண்டெஸ்ட் அஸ் எம்எல்ஏ, அது உதயநிதிக்கு தான் பாதிக்கும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூடு பிடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுச்சேரி அரசியல் சூடு பிடிச்சிருக்கு. தொகுதி பங்கீடு தாவேகா வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. எந்த கட்டத்தில் போயிட்டு இருக்கு சார்? எந்த கட்டத்தில் தவிர எந்த குழப்பத்தில் இருக்கிறது என்றுதான் கேட்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாவேகாவுடன் வர இருந்தார்கள், பேச்சுவார்த்தை நடந்தது. அதை மறுப்பதற்காகத்தான் வைகோ அவர்களை அனுப்பி வைத்து சமாதானப்படுத்தினார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கோபம் பிடித்தது. ஆனால் மூக்கொடைப்பு கொடுத்தது ஸ்டாலின், எடுத்துக்கொண்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. 6லிருந்து 5 குறைந்தாகிவிட்டது. காரணம், ஒரு சீட்டுக்கு காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. அங்க காங்கிரஸ் எல்லாமே தோக்க போகுது. காங்கிரஸ்காரர் யாரும் டிஎம்கே வேலை செய்ய போறது, டிஎம்கே யாரும் காங்கிரஸ் வேலை செய்ய போறது இல்லை. எது இருப்பினும் குழப்பம் என்றால் அது ராகுல் காந்தியினால் வந்த குழப்பம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி விஜயுடன் தொடர்பில் இருந்தார். ஈவன் திமுக அலைன்ஸ் டாக்ஸ் நடக்கும் போதே தொடர்பில் இருந்தார். பாண்டிச்சேரியில நம்ம 2 பேரும் கூட்டு வச்சுக்கலாமான்னு கேட்டு பாண்டிச்சேரியில கூட்டு வச்சு தமிழ்நாடு கூட்டு உடைந்து போடுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட, அவருக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு மாபெரும் கருத்து வேறுபாடு இருப்பதாகத்தான் டெல்லியில் பலர் சொல்லுகிறார்கள். காரணம், சிதம்பரம் தாவேகாவுடன் போகாதீர்கள், அது ஒரு நக்சல் கட்சி, அது கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சொல்லி இவங்களோட பக்கத்துல கம்யூனிஸ்ட் வச்சுட்டு இருக்காரு, மார்க்சிஸ்டே வச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு கருத்து வேறுபாடினால்தான், ராகுல் காந்தி செய்த குழப்பத்தினால்தான் தாவேகாவிற்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு வரவில்லை. இருந்த கண்டிப்பாக அது வந்திருக்கும். பாண்டிச்சேரியில பாருங்க, இன்னைக்குதான் ஒரு லாஸ்ட் மினிட்ல நாமினேஷன் ஃபைல் பண்ண கூட்டணி வருது. என்னங்க இது? நிறைய பாஜக தாவேகாக்கு வந்திருக்காங்களே, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதான். அது எல்லா கட்சியிலிருந்து வராங்களே. பாஜகவுன்னு ஏன் சொல்லுங்க, திமுக இருந்து வரப்போறாங்க, பார்த்துட்டே இருங்க. திமுக லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணட்டும். திமுக லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் சில வெறுப்பாளர்கள் கண்டிப்பாக எப்படி விஜய் சொன்னாரோ, ஒவ்வொரு குடும்பத்திலும் விஜய் இருக்கிறார், விஜய் இருக்கிறார் என்று ஒரு விஜயன் வந்தாலே போதுமே ஒவ்வொரு திமுக குடும்பத்திலிருந்து. காரணம் என்ன என்று கேட்டால், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருப்பவர்களை எதிர்த்து அங்க ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வயத்தெரிஞ்சுட்டு இருக்காங்க. என்னைக்குடாப்பா இந்த ஓட்டு
23ஆம் தேதி வரப்போகுது, ஏப்ரல் மாசம், அன்னைக்கு கழிச்சு தள்ளிடலாம் என்று. இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி வந்து விட்டதனால் கண்டிப்பாக தாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காங்கிரசிற்கும் தாவேகாவிற்கும் கண்டிப்பாக கூட்டணி இல்லாமல் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் மாதிரி ஒன்று வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதுதான் டெல்லியில் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்ததுன்னா திமுக காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பேரிடியாக இருக்கும். எது இருப்பினும் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் ஒரு 50 பேர் உள்ள தமிழ் வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்படும். அதில் தலைவர் விஜயனுடைய பெயரும் இருக்கும். பெரம்பூரில் இருந்து நான் கேள்விப்படுகிறேன் டெல்லியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அந்த விஜய் டீமோட கனெக்ட், நானே டீம்ல அவன் கனெக்ட் வச்சுட்டு இருக்கேன். அவங்களும் சொல்றாங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வந்துரு சார் அப்படின்னு. ஸோ அது வந்ததுன்னா தமிழக களம் மாறும். என்னை பொறுத்த மட்டில் அதிமுகவிற்கும் தமிழ் வெற்றி கழகத்திற்கும் தான் சண்டையை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடக்கு தள்ளப்படும். நகர பகுதிகளில் தமிழ்நாட்டில் டால்ஸ்டாய் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு விளக்கம் தர வேண்டும் என்றால் 85 முதல் 90 வரை நகர்ப்புற எம்எல்ஏஸ் இருக்காங்க. எம்எல்ஏஸ் அதாவது சிட்டி லைக் ஆரணி, லைக் வேலூர், லைக் மதுரை, தஞ்சாவூர், அந்த மாதிரிலாம். அதுல ஒரு மாபெரும் திருப்பம் வர இருக்கிறது. ரூரல் ஏரியாஸ்ல டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அர்பன் ஏரியாஸ்ல விஜய் வந்து திமுக ஓட்டை கட் பண்ணுவாரு. அவர் திமுக தேர்ட், சென்னையிலேயே 12 டோட்டல் 16ல 12 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது தமிழ் வெற்றி கழகம். அண்ணா திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி சென்னை பொறுத்த மட்டில். அதே மாதிரி வேலூரை பொறுத்த மட்டில், அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் விஜய் அவர்கள் பேசினார்களோ அங்கெங்கெல்லாம் கண்டிப்பாக நகரப்புறங்களை பார்த்திருக்கிறார். கிராமப்புறங்கள் இன்னும் போகல. கிராமப்புறத்தை வீக்கா இருக்குன்னு இவர் போயிட்டு அப்புறம் பாருங்க இன்னும் எவ்வளவு இருக்குதுன்ட்டு. நேற்று நான் கேள்விப்பட்டேன் 26 நாட்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் என்றெல்லாம் விஜய் அவர்கள். அப்பதான் களம் மாறும் கண்டிப்பாக. சார், அந்த 50 வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட போறதா சொல்றீங்க. அந்த 50 வேட்பாளர் பட்டியல் எப்படி இருக்கும்? எந்த தொகுதி, எந்த வட மாவட்டங்களை சார்ந்ததா இருக்குமா இல்லை தென் மாவட்டங்களை சார்ந்ததா இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துல கொடுத்திருப்பாங்க நான் கேள்விப்பட்டேன். நான் எந்தெந்த மாவட்டத்திற்கு விஜய்க்கு தெரிந்தவர்கள், அன்பானவர்கள், கடந்த 10 வருடங்களாக விஜயுடன் நட்பில் இருப்பவர்கள், விஜய் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தவர்கள், விஜய்க்கு ஆப்த நண்பர்கள் டெஸ்ட் பண்ணணும்னு பாக்குறாரு ஒரு ஃபீல்ட, அந்த களத்தை. அதுலதான் ஒரு 50 பேர் இருக்க போறாங்க. முக்கிய தலைவர்கள்லாம் வந்துருவாங்க. எந்த கான்ஸ்டிடுவன்சிங்கிறது யாருக்குமே தெரியாது. இல்லை சார், எல்லா தொகுதி வேட்பாளர் அறிவிச்சலாம். ஏன் முதல் கட்டம் 50 மட்டும் அறிவிக்கிறாரு? எதிர்கட்சி தலைவர் பார்க்கணும் யாரும். அது என்ன சில்லம் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துருவாங்க. அப்ப இவங்க கொடுக்கலாமா சீட்டு? என்னை பொறுத்த மட்டும் விஜய் தான் லாஸ்ட் சீட்டை கொடுக்கறதா இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் விஜய் முகம் இருப்பதனால் விஜய் வந்து நன்றாக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரு. அவரு எப்பவுமே எதிர்கட்சியாக இருந்தால் கடைசியில் தான் வரும். ஆனா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கடைசியா இருக்குது. அசிங்கமா இருக்குது. ஸ்டாலினை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது, பரிதாபமா இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட், ஒருவேளை கம்யூனிஸ்ட்காரர்கள் 5 சீட்டை வாங்கிட்டு above the table 5 seats, below the table ஒரு 25 கோடி டிடிஓ இல்ல பணமோ வாங்கி சாப்பிட்டு போடுவாங்க. அது ஏற்கனவே 15 கோடி வாங்கியிருக்காங்க அவங்க மாசம். சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் அந்த 50 தொகுதி வேட்பாளர்கள் முக்கியமான விஐபியில் இருப்பாங்களா இல்லை சாதாரண எளிய மக்கள்? இப்போது டிஎம்கேனா இந்த தொகுதி வரையில் இப்படி இருப்பாங்க, அவர் செல்வாக்கு கொண்ட ஆட்களாக தான் இருப்பாங்க. விஜய் வந்து இப்போ வேட்பாளர் எப்படி நேர்காணல் செஞ்சார், அவர் எந்த மாதிரி விஷயங்களை ஃபில்டர் பண்ணியிருக்காரு சார்? நான் தான் சொன்னேன், நேர்காணல் செய்தது. அதை தவிர அவருக்கே தெரியும். இத்தனை நாள் அவர் வந்து பிஃபோர் கமிங் அஸ் எ லீடர் ஆஃப் டிவிகே எத்தனையோ இளைஞர் மன்றம், விஜயினுடைய நற்பணி மன்றம், விஜய் ரசிகர் மன்றத்துக்கெல்லாம் யார் யார் இவரோடு டச்சில் இருந்தாங்களோ தங்களுக்கு தெரியும். 2 வருடங்களுக்கு முன்னதாக மாணவர்களுக்கு ஒரு போட்டி வைத்திருந்தார். கல்லூரி மாணவர்களுக்கு பணம் தந்தார். அப்போ ஒரு 5-6 பேர் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுத்துருவாருன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிகிறது. எது இருப்பினும் நாம் இருவரும் இதை ரெக்கார்ட் செய்வது 6 மணிக்கு மண்டே. இன்னும் ஒரு 2 hours வெயிட் பண்ணி எல்லாமே வந்துடும். ஹேஷிங்கள் சொன்னதுனால் சிலது தப்பா போகும், சிலது ரைட்டா போகும். அதனால ஹேஷிங்கள் வேண்டாம். ஒண்ணு வச்சுங்க டால்ஸ்டாய். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு உதயநிதி பெயர் வரும் மட்டும் விஜய் பெயர் வராது. விஜயனுடைய தொகுதி எங்கு என்றால் உதயநிதி தொகுதியை பார்த்துதான் விஜய் தன்னுடைய தொகுதியை அறிவிப்பார். அப்படிங்கிறது என்னுடைய சூட்சமான ஒரு எண்ணம். காரணம் என்ன என்று கேட்டால் 2026 பொது தேர்தல் தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவர் விஜய்க்கும் மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதிக்கும் தான் போட்டி.
சார் 234 தொகுதி எப்போ சார் அறிவிப்பார்? இப்போ 50 தொகுதி அறிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்த கட்ட தொகுதியில் எப்படி அறிவிப்பார்? அதே மாதிரி இது 50-50ன்னு அறிவிப்பாரா? இல்லை நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஏடிஎம்கே ஸ்டீல் ஆயிடுச்சு, நம்பர்ஸ் வந்திருக்குது, கேண்டிடேட்ஸ் வந்துட்ட அப்புறம் தான் விஜய் தன்னுடைய அந்த சீட்டை தூர்ப்ப சீட்டை எடுப்பார். அது மட்டும் வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு தேதியில அனைத்து ஊடகங்கள், நான் மீண்டும் சொல்லுகிறேன், சென்ற தொலைக்காட்சியில் நான் அதை பற்றி பேசினேன், 25 முதல் 30% என்று விஜய் கூறினாலும் யதார்த்த நிலவரம் 20க்கு மேல இருக்குங்க. ஸோ அவர் ஹீஸ் அ குரூஷியல் ஃபேக்டர். அண்ட் மொரோவர் வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலில் விஜயினுடைய ஒரு அட்டகாசத்திற்கு, ருத்ர தாண்டவத்திற்கு எதிர்த்தாகத்தான் திமுக வீழ்த்தப்படும். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, திமுக சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. தமிழக வாழ்வு உரிமை கட்சி வெளியே வந்து ஒரு பெரிய அண்ணனை போல், பிக் பிரதரை போல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை செலுத்துறாரு. அதே சமயம் வந்து இனிமேல் நான் வந்து அவங்க மேலே இருக்கிற யார் குற்றச்சாட்டு இருக்கோ அவங்க மேலே நான் வெளிப்படையாக இனிமேல் பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. திமுக நிஜமாலே பிக் பிரதர் மாதிரி தான் நடந்துக்குதா? என்னைக்கு அவர் எங்க பிரதரா இருந்தாங்க? என்னைக்கு இருந்தாங்க? காங்கிரஸே ஒரு முடுக்கி விட்டார்ல. தாய்க்கும் மகனுக்குமே விரோதத்தை உண்டு பண்ண ப. சிதம்பரத்துடன் கைகோர்த்து கொண்டு மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி சோனியா காந்தியிடமிருந்து கருத்து ரீதியில் பிரித்து இருக்கிறாரே. எங்க ஒரு நிமிஷம் நான் கேட்கறேங்க, இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ குட்டிச்சோக்கிறது காங்கிரஸுங்க. கரூருக்கு அப்புறம் விஜய் கிட்ட பேசிட்டு ஒரு சஸ்பென்ஸ் உண்டாக்கிட்டாங்க. ஸ்டாலின் மனசுல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. ஸ்டாலின் செய்தது கரெக்ட் தான் நான் சொல்லுவேன், என்ன பொறுத்த மட்டும். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஆனா ஸ்டாலின் என்ன பண்ணது? கருணாநிதி ஐயாவுக்கு இருந்த ஒரு கிரிப், பிடிப்பு இல்லை, இவர் டெல்லி கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் பேசிட்டு இருந்தார தவிர, இன் டோட்டாலிட்டி பாத்தீங்கன்னா தமிழக அரசியலில் குழப்பத்தை உண்டாக்கியது ராகுல் காந்தி. அவர் பீகார் மாதிரி தேஜஸ்வி அந்த மாதிரி பண்ணுவார் பார்த்தாரு, தமிழ்நாட்டை பண்ணிட்டார். குழப்பம் பாருங்க, 2 சீஃப் மினிஸ்டர்ஸ் பாண்டிச்சேரியில, ஒன்னு வி. நாராயணசாமி, வைத்தியலிங்கம். இந்த 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. பீஃபாலம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒத்த வீட்டு வாசல் முற்றுகை, இன்னொத்த வீட்டு வாசல கல் அடிக்கிறான். அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறாரு ஜெகத் ரக்ஷகன் ஒரு 1 இயர். அவர் வந்து நான் பாண்டிச்சேரியில் சீஃப் மினிஸ்டர் ஆறேங்கிறாரு. அது காங்கிரஸ் அங்க பிடிக்கல வி. நாராயணசாமிக்கு. எத்தனை நாள் தான் நாராயணசாமி டிஆர் பாலு மாதிரி மினிஸ்ட்ரியில இருந்துட்டு இருப்பாரு? டிஆர் பாலுக்கு 84 வயசு ஆச்சு, அவரு ஒதுங்கணும் இல்லை. ஸோ அந்த ரீதியில் பார்த்தீர்களே ஆனால், தாங்கள் கேட்ட மாதிரி கண்டிப்பாக 2026 நான் மீண்டும் சொல்லுகிறேன், திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் போட்டி என்பது திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. எழுதி வச்சுங்க. ஆன்டி இன்கம்பன்சி 76% இருக்குங்க நேற்று கள நிலவரப்படி. அந்த 76% பாத்தீங்கன்னா திமுக 30-35 சீட்டுக்குள்ள ஒடுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்து கொண்டு திமுகவை அழுக்க இருக்கிறது. சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் திருமாவளவன் வந்து தொடர்ச்சியாக வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு கூட்டணி பேரத்தில் ஒரு நல்ல செல்வாக்காக இருந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கொள்கை கூட்டணி இல்லை, அது இது தேர்தல் கூட்டணி தான். கூட்டணி கட்சிகளை வந்து திமுக ஸ்டாலின் வந்து பயன்படுத்திக்கிறாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு உண்மையை சொல்ல போனால், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் என்பது கூட்டணி அரசாங்கமாகத்தான் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. ஏன் என்று கேட்டால், 14 பேர்கள் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். உண்மையான திமுக காரர்கள் தனிப்பட்ட முறையில் பேசினால், தனிப்பட்ட ரீதியில் பேசினால் அதிமுக வந்தது அவங்களுக்கு பிடிக்கவில்லை. செந்தில் பாலாஜி வந்தது டிஆர் பாலுவுக்கு பிடிக்கவில்லை. ஓப்பனா சொல்றேன், செந்தில் பாலாஜி வந்தது துரைமுருகனுக்கு பிடிக்கவில்லை. செந்தில் பாலாஜி மீது மோகமாக இருக்கிறார் ஸ்டாலின், அது விஜய்க்கு பிடிக்கவில்லை. செந்தில் பாலாஜி இஸ் ஒரிஜினலி ஃப்ரம் ADMK. அங்க மந்திரி வந்துட்டு இதே ஸ்டாலின் செந்தில் பாலாஜி திட்டிட்டு இப்ப பாராட்டுறாரு. அந்த 2 வீடியோ கிளிப்பிங்க போட்டிக்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சிடும் வித்தியாசம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் கணித்துக்காக செய்தது அதிகம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு காலையில ஒரு கொலை நடந்திருக்குங்களே, ஈனக்கொலை. அதுக்கு எங்க வாய் திறக்காத இருக்காரு திருமாவளவன். கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி 6 வாங்கிட்டு வாயை மூட்டு போக மாட்டார் திருமாவளவன் ஒரு சங்கடத்தை உருவாக்கிட்டு தான் போவார். காரணம், இம்முறை திருமாவளவனுடைய பேஸ் ஓட் பேங்க் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் விஜய் கபலீகரம் செய்ய இருக்கிறார்.
அந்த பயத்தில் தான் அவர் தடுமாற்றத்தில் இருக்கிறார். திருமாவளவனே 8000 ஓட்டு தான் தோத்து போனாரு, சாரி ஜெயிச்சாரு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தி ஓட் டிஃபரன்ஸ் ஃபார் விசிக்கு எல்லாம் ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கும். 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டுல ஜெயிப்பாங்க, தோப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பலம் முடிந்து விட்டது. அதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே தான் போட்டி. வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த புதன்கிழமை 3ஆம் தேதி நினைக்கிறேன், எக்ஸாக்டா 4ஆம் தேதியோ இன்னும் அமித்ஷாவும் நரேந்திர மோடியில வரப்போறாங்க. புதுச்சேரிக்கு நரேந்திர மோடி வரப்போறாரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி நடைபயணம் ஆரம்பிச்சு. அப்புறம் பாருங்க தாவேகாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது, விசிகாவின் நிலைப்பாடு எப்படி. விசிகாவில் இருக்கக்கூடிய 50% கிரவுண்ட் லெவல்ல பாட்டம், தோஸ் ஹூ ஆர் பிட்வீன் 22 and 30 பாதி பேர் விஜய்க்கு ஓடி வந்துடுவாங்க. தாவேகாவுடைய அரசியல் வந்து விஜயினுடைய அரசியல் விடுதலை சிறுத்தைகளை தான் கபலீகரம் செய்யும். அவங்க ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஏப்ப விட்டுருவாரு விஜய். தலித் அரசியலை பார்த்து விட்டால் எப்படி உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் பீகாரிலும் மாயாவதி, காஞ்சிராம் போன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்களோ அதே மாதிரியான நிலைமை தமிழகத்தில் தலித் அரசியலை வைத்துக் கொண்டு பிழைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்த திருமாவளவனுக்கு இம்முறை 2026 2 பேரிடிகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஒன்று திமுக மூலமாக பிக் பிரதர், இன்னொன்னு விஜய் மூலமாக. இந்த 2 விரோதிகளை எப்படி அவர் சமாளிக்க போறார் என்பது கள நிலவரம். டெல்லி இருந்து பார்க்கும்போது அதுதான் தெரிகிறது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஊடகத்தையோ இல்லை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா ஊடகம் வந்து தமிழ்நாட்டில் விஜய்க்கு எதிராக இருக்கிறது. விஜயை நெசுக்க வேண்டும் பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜக நெசுக்க வேண்டும். வெறும் டிஎம்கே 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 டிஎம்கே. இன்னைக்கு பாருங்க சந்திச்சு இருக்குது 20 நாளா அலையன்ஸே வராது இருக்குது. இது ஒரு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு தப்பா என்று ஹிந்தியில் சொல்வார். முகத்தில் கரி பூசின மாதிரி அடிச்சுங்களே சார். இப்படி ஒரு பக்கம் இல்லை, கனிமொழிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல கட்சிக்குள்ள, அதனால அவங்க அதிருப்தி. கனிமொழியை பத்தி பேசாதீங்க. அந்த அம்மா பாஜகவோட தொடர்பில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், திமுக ஒரு பெண் ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஆடுவாங்க. மகாராஷ்டிரால எப்படி விரோத உத்தவ் தாக்கரேக்கு எதிர்த்து வந்தாங்களோ அதே மாதிரி எழுதி வச்சுங்க. சப்போஸ் இஃப் கனிமொழி கண்டெஸ்ட் அஸ் எம்எல்ஏ, அது உதயநிதிக்குத்தான் பாதிக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் ஆடிட்ட அப்புறம் கனிமொழிக்கு யாருங்க ப்ரொடெக்ஷன்? அமித்ஷா தானுங்க. உதயநிதிக்கு எதிர்த்து வந்தாங்கன்னா என்ன ஆகுது? அதுதான் ஒண்ணு யதார்த்தமா பேசணுங்க டால்ஸ்டாய். இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, அடுத்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் திமுக இருக்கட்டும். அதிமுக இப்போ ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்காங்க, சீட் ஷேரிங்லாம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பகிர்ந்துக்கிறதா பார்க்குறீங்க? பாஜகவுக்கு 27 தான் கொடுத்துருக்காங்க. இது பாஜக சின்னத்துல போடுறவங்க 4 பேர் வந்தா 31 ஆயிடும் இல்லையா? அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் பாஜகவிற்கு ஒரு சீட் குறைந்தது எடப்பாடி பழனிசாமியினுடைய மகத்தான ஒரு நெகோசியேஷனுக்கு. எடப்பாடி பழனிசாமி பதவியில் இல்லாதவர், மத்திய அரசாங்கத்தில் பதவி உள்ளவரிடம் சீட்டை குறைக்க முடியுது. ஆனால் மத்திய அரசாங்கத்திலோ மாநில அரசாங்கத்திலோ பதவி இல்லாத காங்கிரஸுக்கு எம்.கே. ஸ்டாலின் சீட்டை உயர்த்தி கொடுக்கிறார் 28. அவன் அப்ப விட்டு சொல்லிட்டாங்க. அததானே கம்யூனிஸ்ட்காரங்க கேட்கறாங்க. நாளைக்கு தேமுதிக பாருங்க 12 கொடுத்தாருன்னு எல்லாம் பயந்து வேலையை செய்ய மாட்டான் கீழே. எதற்காக காங்கிரஸுக்கு அவசர அவசரமா சீட்டு கொடுக்கணும் சொல்லுங்க பாபு? விஜயுடன் காங்கிரஸ் போகக்கூடாது என்ற ஒரு கெட்ட எண்ணம் தானே சிதம்பரம் ஸ்டாலின் மனதில் இருந்தது. கனிமொழி அவ்வளோ டச்சு நாங்கள் என்னாச்சு போயிடுச்சு. ராகுல் காந்தி என்ன பாரு அம்மாவை பார்க்காத என்ன, அதான் சிதம்பரத்தை யூஸ் பண்ணிட்டு மேலே போயிட்டாரு. சரி, ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். மற்றொரு பகுதி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.